இந்த பலாப்பழம் சீசன்ல பலாச்சொலையை சாப்பிட்டுட்டு பலா விதையை என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸி. ரைஸ்க்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். வேற சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இது ஒன்னே போதும். அதுக்கு பலா விதைகளை இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மேல இருக்கிற இந்த பிரவுன் பார்ட் வந்து எடுத்துக்கிறாந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட தோல் உரிக்கிறது ஈஸி தான். பலாச்சொலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 நாள் விதையை அப்படியே போட்டு வச்சிருந்தா நல்லாவே ட்ரை ஆயிடும். ஈஸியா இருக்கும் உரிக்கிறதுக்கு. இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கிராம்பு, ஒரு பட்டை நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டா வதங்கினா போதும். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மசீர கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஓபன் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலா விதைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்புல வச்சுட்டு இப்போ இதுல வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துல பலா விதைகள் எல்லாம் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ ஓபன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல வந்து ஒரு கொத்து கருவேப்பிலைய போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கும். குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சீங்கன்னா நல்லா கிரேவியா வந்துடும். நான் இன்னைக்கு மண்பாத்திரத்துல செஞ்சிருக்கிறதுனால இருக்க இன்னுமே வந்து கெட்டியாகும். அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துல நல்லா திக்கான கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. இதை இப்ப ரைஸ்ல போட்டு அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கறி குழம்பே தோத்து போயிடும். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கவுனி அரிசி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு 2 கப் கவுனி அரிசியை இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட். இப்போ அடுத்த நாள் காலையில நல்லா கவுனி அரிசி வந்து ஊறிடுச்சு. இப்போ குக்கர் அடுப்புல வச்சுட்டு இந்த கவுனி அரிசியை அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 3 அல்லது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் வச்சுட்டு இது வந்து ஒரு 4 விசிலுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவுனி அரிசி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து விரலை வச்சு நசுக்கி பார்க்கலாம். இப்போ சூப்பராகவே வந்து நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்கா இருக்கு. அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சக்கரை கரையிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கவுனி அரிசி ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் குடிச்சாலே வயிறு வந்து ஃபில்லிங்கா இருக்கும். இட்லி மாவு மீந்து போய் ஒரே ஒரு கரண்டி தான் இருக்கு. அதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இது செய்யறதுக்கு 1 கரண்டி இட்லி மாவு கூட இருந்தாலே போதுங்க. என்கிட்ட இப்ப 2 கரண்டி மாவு இருக்கு. அது இந்த பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கும் இல்லையா? அதனால மாவுலயே வந்து நான் தண்ணி கரைச்சி ஊத்திக்கிறேன். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இப்போ இதுல 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட பேட்டர் வந்து தண்ணியா இருந்துச்சுல்ல? இப்ப வெங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்ப குழிப்பணியாரக்கல்ல அடுப்புல வச்சுட்டு இதுல வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம இந்த மாவு வந்து ஒவ்வொரு கரண்டியா எடுத்து நம்ம ஊத்திக்கலாம். இப்ப மாவை குழியில ஊத்துனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். நெய் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டு கல்ல மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு அடியில நல்லா வெந்திருக்கும். இப்ப ஓபன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செவந்து இருந்தா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு திரும்பவும் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தா சூப்பரான குழிப்பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, அதே சமயத்துல டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். இது கூட சட்னிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கேட்கவே தேவையில்ல, செம்ம டேஸ்டா இருக்கும்.
ஒரு கரண்டி இட்லி மாவு இருந்தாலே செம்ம டேஸ்டியான இந்த காரக்குழி பணியாரம் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா புசு புசுன்னு செம்ம சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சமைக்கவே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இந்த பணியாரத்தை ஈஸியா 3 பொருளை வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்யறதுக்கு மெயினான ஒரே ஒரு பொருள் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கிற இட்லி மாவு தாங்க. இட்லி மாவை அரைச்சி நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா சுகரும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ பணியாரக்கல்ல அடுப்புல வச்சுட்டு எல்லா குழியிலுமே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மாவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு மேலையும் நல்லா நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திரும்பவும் இந்த பணியாரத்து மேல எல்லாமே நெய் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தா சூப்பரா புசு புசுன்னு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சூப்பர் சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டா டக்குன்னு இதை செஞ்சு கொடுங்க. வீடே மணக்கு புலவு சோறு செய்யறதுக்கு முதல்ல 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பட்டை 3 கிராம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பிரியாணி ரைஸ்க்கு 3 கப்புங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதுல ஊற வச்சிருக்க ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புலாவ் சோறு நம்ம ரைஸ் குக்கர்ல தான் செய்ய போறோம். அதனால ரைஸ் குக்கர் பார்ட் தான் நம்ம அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு எப்போதும் ரைஸ் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி பட்டன் பிரஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், எம்மி அண்ட் டேஸ்டியான புலாவ் சோறு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு அல்லது கிரேவின்னு வச்சுக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? குக்கர் அடுப்புல வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க மட்டன் பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ள உருளைக்கிழங்கையும் தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணிட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா ஜீரகத்தூள் கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் பேஸ்ட் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொதி வச்சு இறக்கிக்கோங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இப்போ புலாவ் சோறுக்கும் மட்டன் குழம்புக்கும் சூப்பரான காம்பினேஷனான வெண்டிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காயில 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதுல வெண்டிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுலயே கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு கிரேவி ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்டிக்காய் பச்சடி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.